நேற்று லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்று தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்தது. மேலும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும். வரும் 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பொழியக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தென் தமிழகத்தில் வங்கக்கடலை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்றும் இதில் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஒரு சில நேரங்களில் சூறைக்காற்றுடன் கூடிய சாரல் மழை பொழிவும் வாய்ப்பிருப்பதாக சொல்லியிருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாக தென் தமிழகத்தை வாட்டி வதைத்த கனமழையானது தற்போது ஓய்ந்திருக்கிறது. இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து வெள்ள நீர் வடிய ஆரம்பித்திருக்கிறது. இதனிடையே மீண்டும் மழை குறித்த செய்தி வந்திருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சரி நம்பரே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.